நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக விசிக எம்பி திரு ரவிக்குமார் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். சார் வணக்கம். இப்போ சற்று முன்பாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்திச்சப்போ காவல்துறையோட நிபந்தனைகளை பின்பற்றாததுதான் இதற்கான காரணம், பிரச்சாரத்தை உரிய நேரத்துல துவங்கி இருந்தா இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. இந்த சம்பவம் தவிர்த்திருக்கக்கூடிய ஒன்றுதானா? நீங்க எப்படி பார்க்கிறீங்க? முதல்ல இதுல உயிரிழந்தவர்களுக்கு என்னுடைய அஞ்சலியையும் அவர்களை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இது போல ஒரு சம்பவம் நடந்தது கிடையாது. இது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திரு விஜய் அவர்களுடைய கட்சியினருக்கு தான் இது பொறுப்பேற்க வேண்டும். ஒரு கூட்டம் நீங்க ஆர்கனைஸ் பண்றீங்கன்னா போலீஸ் முதல்ல எவ்வளவு பேர் வருவாங்க, எப்படி வருவாங்க, எந்த நேரம், இதெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இப்ப நாங்க எங்க கட்சி சார்பா பல லட்சம் பேர் பங்கேற்கிற பல பேரணிகளை மாநாடுகளை நடத்தியிருக்கோம். அதுல எல்லாம் கேட்கும் போது வாகன எண், அப்புறம் அதுல வர்றவங்களுடைய மொபைல் தொலைபேசி எண் உட்பட கேட்பாங்க. அத்தனையும் நாங்க கொடுத்துருக்கோம். அப்படிதான் நடத்துவோம். அப்போ எவ்வளவு பேர் நீங்க எதிர்பார்க்குறீங்கும் போது நாங்க எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்போம். அது எதுக்காக அவங்க கேட்குறாங்கன்னா, அப்போதான் அவங்க உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதே மாதிரி டிராபிக்கை ஒழுங்கமைக்கிறது எல்லாம் செய்ய முடியும். போலீஸுங்கிறவங்களும் நம்மளை போல மனிதர்கள் தான். எனவே உரிய தகவல்களை நம்ம கொடுக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவர் 10,000 பேர் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 3 மணில இருந்து இவங்க டைம் கேட்டிருக்காங்க. ஆனா 12 மணிக்கே கூட சொல்லி இவங்க அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. இப்ப இந்த வெயில்ல, கடுமையான வெயில்ல மக்களை எந்தவித அடிப்படை வசதிகளும் அதை எதுவும் நிபந்தனை, அதுவும் நீதிமன்றம் நிபந்தனையோட தான் அனுமதி கொடுக்குது. இவங்களே கோர்ட்டுக்கு போய் அந்த வழக்குல நீதிமன்றம் நிபந்தனைகள் விதிச்சிருக்கு. நீங்க இதனால வர்றது எல்லாத்துக்கும் ஏதாவது டேமேஜ் நடந்ததுன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்புன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்படி நிபந்தனை விதிக்கப்பட்டு இவங்க அனுமதி பெற்றும் கூட அங்க அதை முழுக்க கடைபிடிக்காம இப்படி நடந்துகிட்டது இந்த ஆர்கனைசர்ஸோடைய மிக முக்கியமான தவறு. அடுத்தது திரு விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னா, இந்த கூட்டங்கள்ல எல்லாத்தையும் போய் நேரடியா திமுகவை தாக்குறது, அரசாங்கத்தை தாக்குறது, அது பொய்யா பல பேச்சுக்களை பேசுறாரு. மின்சாரத்தை கட் பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த கூட்டத்தை ப்ரோவோக் பண்றாரு. அவருடைய அரசியல் ஆதாயத்துக்காக உண்மைக்கு மாறான தகவல்களை பேசுறது, கூட்டத்தை வெறியும் ஏத்துறது. அது ஒரு இடத்துல அவங்கள எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி பண்றாரு. இது ரொம்ப ரொம்ப தவறு. இன்னொன்னு, இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. நாங்க ஆர்கனைஸ் பண்ணமோ அதுன்னா அவங்களுடைய சேஃப்டிக்காக நாங்க அவ்வளவு இதை எடுத்துக்கிறோம். ஆனா இவங்க வெறும் கும்பலை கூட்டி காட்டணும், அதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடணும் அப்படிங்கிறது மட்டுமே அவங்க மனதில் இருந்த மாதிரி தெரியுது. அதனால அங்க வந்திருக்கவங்களுக்கு எந்த விதமான அவங்களுடைய பாதுகாப்பு பற்றியோ, அவங்களுக்கு குடிதண்ணீர் கொடுக்கணும், இதெல்லாம் எந்த விதமான இதையும் செய்யாம அந்த கூட்டத்தை வெறியேற்றுற மாதிரி பேசி, ப்ரோவோக் பண்ற மாதிரி பேசி, அதை ஒரு அன்ரூலியா ஆக்குறது, கட்டுப்பாடற்ற கூட்டமாக, கும்பலாக அது மாத்துறதுங்கிறத தொடர்ந்து விஜய் அவர்கள் தன்னுடைய பேச்சு மூலமாக செஞ்சார். இது ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானது. அரசியல்ல தன்னுடைய சுயநலத்துக்காக இப்படி மக்களை ஒரு அவங்களுக்கு எந்தவித மதிப்பு இல்லாம ஆக்குறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இது ஏதோ ஒரு ஜனநாயக நடைமுறை மாதிரி தெரியும். ஆனா இது ஜனநாயக நடைமுறையே கிடையாது. நான் ஆரம்பத்திலிருந்து அவருடைய அரசியல்ல எப்படி ஒரு பாசிச கூறு இருக்குங்கிறத நான் சுட்டி காட்டிட்டே இருக்கேன். இந்த அந்த மாபை அவர் கையாளுற விதம், அதை ஒரு வெறியேற்றுற விதம், இது எல்லாமே பாசிச நடைமுறை, பாசிச உத்திகள். ரொம்ப ரொம்ப ஆபத்தான அரசியல் விஜயோட அரசியல். இன்னைக்கு அந்த கூட்டத்தை அரசியல் மயப்படுத்துறத பத்தி அவருக்கு கொஞ்சம் கூட இல்லை. அவர் பேசுறதுல எந்த அரசியலும் இல்லை, எழுதி வச்சுட்டு பேசுறது, தப்பு தப்பா பேசுறாருன்னு எல்லாரும் சுட்டி காட்டுறாங்க. அது கூட நான் நீங்க பேச விரும்பல. ஆனால் அந்த தன்னை பார்க்க வருகிறவர்கள் முதல்ல அவங்க ஒரு ரசிகர்களாக தான் இருக்காங்க. அவங்க இன்னும் ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட அரசியல் கட்சி தொண்டர்கள் கிடையாது. மற்ற அதே இடத்துல அதிமுக கூட்டம் நடத்திருக்காங்க. இப்போ 2-3 நாளைக்கு முன்னா
ஒரு 25,000 பேருக்கு மேல அவங்க திரட்டியிருக்காங்க. அதுல எந்த வித அசம்பாவிதமும் இல்லை. ஏன்னா அந்த அரசியல் தொண்டர்கள் கொண்ட ஒரு கூட்டம். அது மாதிரி எந்த அரசியல் கட்சி நடத்தினாலும் அரசியல் கட்சி தொண்டர்கள் கூடும்போது இப்படி வராது. இது ரசிகர்கள் இன்னமும் அவங்க ஒரு அரசியல் மயப்படுத்தப்படாத வெறும் சினிமா மோகத்துல ஒரு ஒரு சினிமா நடிகரை பார்த்தா போதும் என்று வருகிற ஒரு ரசிகர் கூட்டமா தான் இருக்கு. அதை அவர் கையாளுகிற விதம் அந்த கூட்டத்தை முழுக்க முழுக்க ஒரு சுயநாமத்துக்காக, அரசியல் ஆதாயத்துக்காக, அதுவும் ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் ஒரு புகழ் வெளிச்சம் தேடிக்கலாம் என்பதற்காக அவர் செய்கிறாரு. ரொம்ப மனதுக்கு வேதனையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவர் உடனே கிளம்பி சென்னைக்கு போயிட்டதும், அதை பத்தி செய்தியாளர் கேட்டதுக்கு என்ன பதிலும் சொல்லாம போனதும், அதுவே எல்லாருக்குமே அவர் மேல நம்பிக்கை வச்சு அவர் மேல மரியாதை வச்சுக்கிறவங்களுக்கு கூட அது பெரிய ஏமாற்றமா தான் இருந்திருக்கும். இன்னைக்கு நாம இதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமல்ல, இது இந்தியா முழுக்க குடியரசுத் தலைவர் பிரதமர்ல இருந்து எல்லோருமே இந்த சம்பவத்தை பார்த்து அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. இதுல எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்கிறது. இன்னைக்கு உயர்நீதிமன்றம் இதை ஏற்கனவே நம்ம ஏர் ஷோ நடத்தினப்பயே உயர்நீதிமன்றம் எப்படியெல்லாம் தானே முன் எல்லாம் பல கருத்துக்களை தெரிவிச்சாங்க. இன்றைக்கு இது மாதிரியான விஷயங்களை பத்தி அவங்க ஏன்னா ஏற்கனவே தொடர்பான வழக்குகள்ல உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க. எனவே சென்னை உயர்நீதிமன்றம் இது மாதிரியான கும்பல்கள் தடுக்கப்படுவதற்கு எப்படி அதை கையாளுதுங்கிறத பத்தி ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கணும். அது எல்லா கட்சிகளும் அதை பொறுப்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற நேரம் கும்பலை திரட்டி காட்டுவதன் மூலமாக தாங்கள் பெரிய கட்சிகள் என்றோ பெரிய தலைவர்கள் என்றோ கருதலாம் என்று நினைச்சு வெறுமனே அரசியல் இலக்கு இல்லாமல் கும்பல்களை திரட்டுவது, அதற்கு சினிமா கவர்ச்சியை பயன்படுத்துவது என்பதை தவிர்க்கணும். இதுக்கு உயர்நீதிமன்றம் நிச்சயமான ஒரு வழிகாட்டுதலை செய்யும் என்று நான் நம்புகிறேன். அதுபோல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக ஒரு ஆணையத்தை அமைத்திருக்கிறார். அந்த ஆணையமும் அதுக்கான உரிய நிரந்தரமான வழிகாட்டுதலை கொடுக்கும். ஏன்னா நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் இது தொடர்பாக நிச்சயமாக ஒரு நல்ல வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய ஒரு திறமை கொண்டவர். அவரும் அதை செய்வார் என்று நான் நம்புகிறேன். இதற்கிடையில நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது, தமிழ்நாடு அரசியல் ஏன் இப்படி சினிமாவை சுற்றி சுற்றி இருக்கு? இது நாம் வேதனையோடு பார்க்க வேண்டியது. இன்னைக்கு இந்தியாவிலேயே கல்வி அறிவிப்பு இதுல முன்னிலை வைக்கிற மாநிலமாக இருக்கிறது. பல வளர்ச்சிகள்ல முன்னிலை வைக்கிற மாநிலமாக இதை நம்முடைய முதலமைச்சர் உயர்த்தி காட்டியிருக்கிறார். ஆனா சினிமாவை நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்து பகுதியிலையும் நம்ம தொடர்ச்சியா அதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறோம். வாழ்க்கையில இந்த ஊடகங்கள்ல இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் இந்த சினிமாவை கொண்டாந்து நீக்கமர நாம் கொண்டாந்து நிறைத்து கொண்டே இருக்கிறோம். அது எல்லாருமே அதை ரீகன்சிடர் பண்ணணும். இந்த திரைப்படம்ங்கிறதுக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம், தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் சமூகம் கொடுக்கிற முக்கியத்துவம் இருக்கு. இது உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. இது உண்மையிலேயே நாம் ஒரு முன்னேறிய சமூகமா, நாம் ஒரு அரசியல் விழிப்புணர்வு கொண்ட சமூகமா, நாம் இன்னைக்கு இந்தியாவில பெருமைப்பட்டுக் கொள்கிற ஒரு தலைநிமிர்ந்து நிற்கிற சமூகம் என்று சொல்லிக் கொள்கிற அதே நேரத்துல இந்த திரைத்துறையினருக்கும் திரைப்படங்களுக்கும் நாம் கொடுக்கிற இந்த முக்கியத்துவம் நம்ம வாழ்க்கைய தீர்மானிப்பதற்கு அவர்களிடம் நாம் அதிகாரத்தை கொடுத்துட்டு அவங்க முன்னால நாம் மண்டிட்டு நிக்கிற இந்த கோலம் இருக்க, இது ரொம்ப ரொம்ப நம்மளை தலைகுனிய வைக்கக்கூடியது. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் படிப்பறிவு மிக குறைவாக இருக்கிற மாநிலத்துக்கு கூட இந்த சினிமா நட்சத்திரங்களை பத்தி இவ்வளவு ஒரு வெறி கிடையாது. இங்க அந்த வெறி இருக்கிறது என்று சொன்னால் வாழ்க்கையின் அனைத்து தளங்களிலும் சினிமாவை திரும்ப திரும்ப நம்ம ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். அதை நாம் சரிதானா என்று நாம் பார்க்க வேண்டும். எல்லோருமே அதை சிந்திக்க வேண்டும். இது எல்லோருமே ஒரு சுய விமர்சனமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தருணம் இது. யார் மேலேயும் வருத்தப்படுறது, குற்றஞ்சாட்டுறது அல்ல. எல்லாரும் தன்னை கேள்வி தன்னை நோக்கி முதல்ல கேள்வி எழுப்பி கொண்டு இந்த சமூகத்தை நாம் உயர்த்துவதற்கு என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதைத்தான் சிந்திக்க வேண்டுமே தவிர இந்த நேரத்துல இதை ரொம்ப பொலிட்டிக்கலா நம்ம பிளே பண்ண தேவையில்லை. ஆனால் அதே நேரத்தில்
இதுல இருக்கிற ஆபத்து, இதுல இருக்கிற இன்ஹரண்டான ஆபத்து. இது ஒரு பாசிஸ்ட் சொசைட்டியாக, ஒரு பாசிச சமூகமாக கட்டமைக்கப்படுகிறது. அதற்கு திரைத்துறையுடைய கவர்ச்சி பயன்படுத்தப்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது என்பதை மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அரசியல் மயப்படுத்தாததன் ஆபத்தான போக்கு, இந்த கூட்ட நெரிசல் உயிரிழப்புக்கு விஜய் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்கீங்க. நன்றி திரு ரவிக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.